வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் டீ கடை ஸ்டைலில் நல்ல ஒரு அருமையான வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வாழைக்காய் பஜ்ஜி வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கும் நல்ல பஜ்ஜி புசு புசுன்னு வரத்துக்கும் வீடியோக்குள்ளே நிறைய டிப்ஸு ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் அந்த டிப்ஸோடு நீங்கள் செய்யும் போது நல்ல ஒரு அருமையான பஜ்ஜி நீங்களும் நல்லா அருமையாக செய்யலாம். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. நான் சொன்ன பக்குவத்தோடு செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க இந்த பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிட்டு இருக்கும். இப்போ பஜ்ஜி செய்யறதுக்கு நம்ம மாவு கலந்து எடுத்துக்குவோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதே ஒரு கப்பால் ஒரு அரை கப் அளவுக்கு அரிசி மாவு, அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். இதிலே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்குங்க. ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க தேவையான அளவு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா இது போல் கையால் கசக்கி விட்டு சேர்த்துக்குங்க. வாசனை நல்லாயிருக்கும். இதிலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்குங்க. இது சாதாரண எண்ணெய் தான், சூடெல்லாம் பண்ண வேணாம். அப்படியே எண்ணெயை சேர்த்துக்குங்க. சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஒத்தாப்பில் ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பக்குவமாக கலந்து எடுத்துக்குவோம். ஒரேடியாக தண்ணியை ஊற்றிட வேணாம். அதாவது பஜ்ஜி மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு பஜ்ஜி வந்து நல்லா புசு புசுன்னு இருக்காது, சப்பையாக போயிடும். அதே போல் பார்த்திங்கன்னா எண்ணெய் குடிக்கும். ஆனால் வந்து மாவு வந்து ரொம்ப திக்காக இருந்தாலும் பார்த்திங்கன்னா பஜ்ஜி கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும், சாப்பிட முடியாது. அதனால் கரெக்டான பக்குவத்துக்கு கரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு இந்த பக்குவத்துக்கு கலந்து எடுத்துக்குங்க. மாவு கலந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்து கலந்துருக்கேன். கலந்துட்டு மாவோட பக்குவம் பாருங்கள். நம்ம எடுத்து ஊற்றினோம்னா இப்படி நல்லா ஃப்ளோயிங்காக வரணும், கட் ஆகாமல் நல்லா இது போல் இருக்கணும். இந்த பக்குவத்துக்கு கலந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். தோசை மாவுக்காக கொஞ்சம் திக்காக இருக்கணும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து நம்ம வாழைக்காய் கட் பண்ணி எடுத்துக்குவோம். வாழைக்காய் கட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு தலைப்பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணோம்னா போதும். அந்த கீழ்ப்பகுதியை நம்ம கட் பண்ண வேணாம். அதை வந்து அப்படியே வச்சு நம்ம பீஸ் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம மாவில் நினச்சி போடும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும் பிடிக்கிறதுக்கு அந்த பகுதி. அதனால் அதை கட் பண்ண வேணாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 2 பீஸ் பார்த்திங்கன்னா அந்த தோல் வந்துடும். அதனால் அதை சீவிட்டு எடுத்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் உள்ள பீஸை வந்து நம்ம பீஸ் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது ரெண்டும் நமக்கு தேவையில்லை. இப்போ இதுக்கப்புறம் சீவுறதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நல்ல பொறுமையாக இது போல் உள்ளங்கையை வச்சு அழுத்தம் கொடுத்து சீவுனீங்க அப்படின்னாக்கா நமக்கு நல்ல ஒரு அழகான பக்குவத்துக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு சீவி எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் அந்த பகுதி சொன்னேன்னா கட் பண்ண வேணான்னு, இதுதான் பிடிச்சி போகிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதே போல் வாழைக்காய் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வாழைக்காயும் கட் பண்ணியாச்சு. பஜ்ஜி போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாவை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம போடணும். இப்போ மாவு நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன். பஜ்ஜி போடுறதுக்கு எண்ணெயும் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும். நமக்கு போட்டோன்னே மாவு வந்து கொஞ்சம் ஊற்றி பார்த்தீங்கன்னா டக்குன்னு மேலே எழும்பி வரணும். அந்தளவுக்கு சூடு பக்குவமாக இருந்துச்சுன்னா நமக்கு பஜ்ஜி நல்லா வெந்து வரும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், எண்ணெய் குடிக்காது. இப்போ மாவில் நல்லா வாழைக்காய் இது போல் நினச்சிட்டு லைட்டாக இது போல் மாவு வலிச்சு விட்டு போடுங்க. இப்போ போட்டோன்னே பார்த்திங்கன்னா ஒரு 2 செகண்டுக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் திருப்பி போட்டு நம்ம வேக வச்சு எடுக்கணும். 2 பக்கமும் நல்லா வெந்து வரணும். அந்த எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கணும். அப்போ தான் பஜ்ஜி வெந்துட்டுன்னு அர்த்தம். அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ரொம்ப ஹை தீயில் வைக்காமல் கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சு வேக வச்சிங்கன்னா நல்லா பஜ்ஜி உங்களுக்கு மொறுன்னு வெந்து வரும். நல்லா எண்ணெயெலாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள் எல்லா பஜ்ஜியும் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். எவ்வளோ சூப்பராக அருமையாக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். சாப்பிட்றதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குங்க. நமக்கு டீ கடையில் கிடைக்கக்கூடிய அதே சுவையில் ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். நல்லா இந்த பஜ்ஜி கூட தண்ணியாக ஒரு சட்னி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. சட்னி ரெசிபிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த பஜ்ஜி ரெசிபியை நான் சொன்ன டிப்ஸோட ஃபாலோ பண்ணி அப்படியே செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் நல்லா இதே போல் அருமையான ஒரு பஜ்ஜி கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோட சந்திப்போம். Thanks for watching.